இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கத்பர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த புனிதரை பற்றி சற்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தப்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்காங்கே சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தயவு செய்து தொடர்ந்து ஜெபித்து அந்த இடத்துல அமைதி நிலவ நம்ம இறைவனிடத்துல பரிந்துரை ஜெபம் செய்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித கத்பர்ட் என்பவர் இங்கிலாந்து தேசத்துல 8வது நூற்றாண்டுல பிறந்த ஒரு புனிதர். ஆயராகவும் இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். சாதாரணமாக ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இவர் புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு சபையில சேர்ந்து துறவியாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார். துறவியான பிறகு துறவு மடத்துல கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை வைத்துத்தான் இவர் தன்னுடைய வாழ்நாளில இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியையும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் துறவர் வாழ்வை வாழ்ந்த ஒரு வாழ்வில் தான் இவர் மேற்கொண்டிருக்கிறார். பிற்காலத்துல இவர் ஒரு ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தன்னுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல புனிதமான ஒரு முன் உதாரணத்தின் காரணமாக அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்துல வழிநடத்திய ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார். தன்னுடைய சக துறவிகளிடத்துல தாழ்ச்சியோடும் எளிமையோடும் சகோதர அன்போடும் வாழ்ந்தார். அவர்களுக்கு புனிதத்துல வழிகாட்டினார் என்று தான் இவரை பற்றி நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித கத்பர்ட் அவர்களுடைய பரிந்துரையால் நாம் வாழ்கிற இடத்துல அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் விதைக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசுவை கலிலேய பகுதியில கொன்றுவிட தேடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பொது வெளியில நடமாடுவதை கொஞ்சம் தவிர்க்கிறார். மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. யார் இவர்? இவர் எதற்கு கொல்ல தேடுகிறார்கள்? இவர் உண்மையாகவே மெசியாவா? மெசியாவா இருந்தால் விண்ணுலகில் இருந்து தானே வருவார். இவர் எங்கிருந்து வருகிறார் என்று நமக்கு தெரியுமே, இவருடைய பெற்றோர் நமக்கு தெரியுமே. அப்படி என்று இயேசுவின் மீது ஐயம் கொண்டவர்களாய், இயேசுவை பற்றி குழம்பி போனவர்களாய், ஒரு சில பேர் இயேசுவை கொலை செய்ய தேடுகிற ஒரு சூழல். அடுத்தது இவர் தன்னையே மெசியா என்று சொல்கிறார், கடவுளுக்கு இணையானவராக இவரை பற்றி பேசுகிறார் என்று இன்னும் மக்கள் இவர் மீது கோபத்தோடு இருக்கிற ஒரு சூழலைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவனுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் அவரை கொலை செய்ய தேடுகிறார்கள், ஒரு பக்கம் அவரை பற்றி யாருக்குமே சரியாக புரிதல் இல்லை, குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இவர் மீது கொஞ்சம் அனுதாபம் இருக்கிறது, ஒரு பக்கம் இயேசுவை பற்றி ஒரு குழப்பம் தான் நிலவுகிறது. அன்புமிக்கவர்களே, நிச்சயமாக இயேசுவனுடைய இந்த வாழ்க்கை சூழல் இங்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கலாம். பல நேரங்களில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பல நேரங்களில் உண்மைக்கு புறம்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாய், இன்னும் பல நேரங்களில் நம்ம ஏன் தண்டிக்கிறார்கள் என்று தெரியாமலேயே தண்டனையை அனுபவிப்பவர்களாய், அல்லது பல நேரங்களில் எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழலில், இருள் சூழ்ந்த குழப்பமான எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலைகளில் நாம் இருப்பதை நாமே உணர்ந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாக ரோம் நகரத்திற்கு நான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக சென்றிருக்க வேண்டும். அப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை காரணமாக நான் முனைவர் பட்டத்தை படித்து முடிக்க நான் செல்லவில்லை. அப்பொழுது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம போக முடியலையே, கடவுள் ஏன் இப்படி ஒரு சவாலை நம்ம முன்னால வைக்கிறார், கடவுளுக்கு இது சித்தமா இல்லையோ, ஏன் இப்படி என் வாழ்க்கையில நடக்குது, வெளிநாட்டுல ரோம்ல படிச்சுட்டு வந்தா எவ்வளவு பெருமையா இருக்கும், அதுவும் முனைவர் பட்டம் வாங்கினா எவ்வளவு ஒரு தகுதியா இருக்கும் என்று என் மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருந்தது. ஆனால் நான் ரோம் செல்லவிருந்த அந்த ஆண்டுதான் கொரோனாவால் இத்தாலி முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. பலர் கொத்து கொத்தாக செத்து முடிந்தார்கள். பிறகு ஆண்டவருடைய வழிநடத்துதலால் இந்த இன்றைய மன்ன பணியை நான் தொடங்கினேன். தொடக்கத்துல என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பலையே என்கிற அந்த ஒரு மன குமுறல், மன அழுத்தம் இருந்தது. ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற அந்த ஒரு மன வருத்தத்தை இன்றைய மன்னா மூலமாக 1000 மக்களை தொடர்பு கொண்டு இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணி இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் ஒரு பக்கம் நமக்கு கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் இறைவன் நம்முடைய வாழ்விற்காக பல கதவுகளை திறந்து விடுவார், பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவம். ஆகவே இந்த நேரம் ரொம்ப இக்கட்டா இருக்கு ஃபாதர், என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்னையா எல்லாருமே இப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல அப்படின்று குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருக்கிற அன்பு உறவுகளே, இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து தான் வெற்றி வீரராக, மீட்பின் நாயகனாக நமக்கு தோன்றுகிறார்.
அவரைப் போல இந்த துன்பங்களையும் இந்த சவால்களையும் நாமும் வெற்றி பெறுவோம் என்கிற உறுதியை அவரோடு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.